ஹலோ கைஸ், எய்கரோட டார்க் ரெசனன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பேப்ளேட் பெஸ்ட் டர்போ சீரிஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த சீரீஸில் எய்கர் வந்து ஜெட் அகிலிஸ் அப்படிங்கிற பேப்ளேடை உருவாக்கி வச்சுருப்பான். பட் அந்த பேப்ளேட்குள்ளே இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி வந்து நம்ம எய்கரையும் அஃபெக்ட் பண்ணும். அதை வந்து எய்கரோட டார்க் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ரெசனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பேப்ளேடுக்கும் பிளேடருக்கும் இருக்க ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு வேவ் லென்த்து, ஒரு சிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை வந்து டார்க் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட எண்ணம், ஒருத்தனை வந்து ஆப்பனண்ட்டை வந்து ஒரு ஜெயிக்கிறது மட்டும் பார்க்காம அவனை டோட்டலாக டிஃபீட் பண்ணி நான் தாண்டா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது தான் இந்த டார்க் ரெசனன்ஸ். ஏன்னா டார்க் ரெசனன்ஸ் வந்தாலே ஆப்பனண்ட்டை வந்து எப்படியாவது டிஃபீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டார்க் ரெசனன்ஸை எய்கருக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அப்பீரியன்ஸ்லேயும் அவன் வந்து ஒரு ஈவிலா மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட பேப்ளேடும் வழக்கத்தை விட ரொம்ப டார்க் ரெட்டாக வரும். ஸோ இதைத்தான் நம்ம ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த டார்க் ரெசனன்ஸை ஒரு பேப்ளேடில் கொண்டு வரது எப்படி? ஃபர்ஸ்ட், இதான் நம்மளோட எய்கரோட ஜெட் அகிலியஸ் பேப்ளேடு. இந்த பேப்ளேடை நம்ம அப்பீரியன்ஸாகவும் மாற்ற போகிறோம். அதாவது டார்க் ரெசனன்ஸ் இருக்க பேப்ளேடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலரில் ஒரு டார்க்கான ஒரு இதில் இருக்கும். அந்த அப்பீரியன்ஸ் அந்த பேப்ளேடுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ரியல் லைஃப்லையும் மாற்றணும்னா நமக்கு இந்த ஒரு டார்க்கான ஒரு ரெட் லேயர் தேவைப்படும். பார்த்தீங்களா எப்படி அந்த அனிமே சீரீஸில் ஒரு டார்க்கான ஒரு டெபிலிஷான ஒரு லுக் கொடுக்கும்போதோ அதே மாதிரி இருக்குதா இந்த ஒரு லேயரும்? உண்மையிலேயே செமையாக இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி இதுக்கு போட்டுடலாம். இப்போ லுக் வைஸ் ஓகேப்பா, ஓரளவுக்கு டார்க் ரெசனன்ஸ் பேப்ளேட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலுமே, பட் இது அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு டார்க் ரெசனன்ஸ் பேப்ளேடு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். வழக்கத்தை விட, நார்மலாக இருக்க பேப்ளேடை விட ரொம்ப பவர்ஃபுல்லான பேப்ளேடாக இருக்கும். அதுக்கு நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹேக் பண்ண போகிறோம். இப்போ நார்மலான ஒரு பேப்ளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பேப்ளேட் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்குது. மேபி பஸ்ட் ஆகலாம், இல்லாட்டி பஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த பஸ்ட் ஆகிற சான்சஸை நம்ம மறுபடியும் குறைக்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ரப்பர் பேண்டை நம்ம இந்த பேப்ளேட்ல இப்படி வச்சோம்னா இது பஸ்ட் ஆகிறதோட ப்ராபபிலிட்டியை குறைச்சிரும். இன்னுமே அந்த பர்சன்டேஜ் குறையும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஒரு பேப்ளேட் பஸ்ட் ஆகிறது வந்து 50-50 சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இது பஸ்ட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து இன்னுமே குறைஞ்சிருச்சு, ஒரு 30%. அப்போ 20% மட்டும்தான் இந்த பேப்ளேட் பஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஆப்போனன்ட் பேப்ளேடை பஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குதுன்னு சொன்னால், ஏன்னா இவன் பஸ்ட் ஆக மாட்டான். ஆனால் டார்க் ரெசனன்ஸ் பேப்ளேட் வந்து ஒரு பேப்ளேடை டெஸ்ட்ராய் பண்ணும், அதை டிஃபீட் பண்ணி கண்டிப்பாக பஸ் பண்ணிடும் ஒன்ஸ் அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா. அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப்பனண்ட் யூஸ் பண்ணுற ஒரு லான்ச்சர் ஸ்பீடை விட நம்ம யூஸ் பண்ணுற லான்ச்சர் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். ரியாலிட்டியில் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனிமே சீரிஸ் படியில் ரியாலிட்டியில் பண்ணணும்னா இதை மாதிரிலாம் பண்ணணும். இப்போ ஆப்பனண்ட் பேப்ளேட் வந்து நம்ம நார்மலான ரிப்கோ லான்ச்சரில் லான்ச் பண்ணோம்னா அதை விட பவர்ஃபுல்லாக தான் நம்ம இந்த பேப்ளேட் லான்ச் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் பஸ் நடக்கும், டார்க் ரெசனன்ஸை ரியல் லைஃப்பில் பண்ண முடியும். ஸோ அப்பீரியன்ஸ் காமெடி நம்ம இந்த லேயரை மாற்றிட்டோம், பஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டை போட்டோம். இனி ஒரு பவர்ஃபுல்லான லான்ச்சர் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்வால் லான்ச்சர் இதுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், என்ன எப்படி எய்கரோட டார்க் ரெசனன்ஸை ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணி ஆப்பனன்ட் பேப்ளேடை எல்லாத்தையுமே பஸ்ட் பண்ண வச்சிடலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நம்ம எடுக்கிற பேப்ளேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் சைத்தர், பூஷினசுரா, சைஜ் எக்ஸ்காலிபர், கிராஷ் ஷாக் டவர் அண்ட் எம்பரர் ஃபார்னஸ். ஸோ மொத்தமாக 5 பேப்ளேட் எடுத்திருக்கோம். இந்த 5 பேப்ளேடையுமே டார்க் ரெசனன்ஸ் பேப்ளேட், அதாவது ஜெட் அகிலிஸ் சொல்ல டார்க் ரெசனன்ஸ் இருக்க பேப்ளேட் பஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இது வேலைக்காகும். இதில் பஸ்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்படிங்கிறனால கேஜை க்ளோஸ் பண்ணிட்டோம். டெத் சைத்தரை வச்சு லான்ச் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த லான்ச்சர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீடு வரலன்னு நான் நினைக்கிறேன். இந்த லான்ச்சரில் லான்ச் பண்ணி பார்க்குறேன். One, two, 1, 2, 3, 4. பஸ்ட் கைஸ். ஸோ டார்க் ரெசனன்ஸ் வேலை செஞ்சிருச்சு. செம, நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சு. அடுத்து எடுக்க போகிறது சைஜ் எக்ஸ்காலிபர். Better bomb, better, better, better.
எகெயின் பஸ்ட் கைஸ், வேற மாதிரி. பாருங்க, அந்த டிஸ்க் இவ்வளோ ஹெவி ஹிட் அடிச்சு அந்த டிஸ்க் நகரல. காரணம் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டதாலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸ் பண்ணி ஒரு பேப்ளேடை ஒரு டார்க் போகிற மாதிரி மாற்றலாம். இது என்னோட ஐடியா. நிறைய ஐடியாஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேப்ளேடை டார்க் பர்பராக மாற்றுற மாதிரி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி, அன்டிஃபீட்டபிளாக மாற்றுற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் கீழே சொல்லுங்கள். எனிவேஸ், நம்ம அடுத்து லான்ச் பண்ண போகிறது கிராஷ் ஆக்டவர். ஸோ ரெண்டுமே டர்போ சீரிஸ் லான்ச் பண்ணி பார்ப்போம். அடிக்கவே இல்லை. ஹிட் அடிக்கவே இல்லைன்னு சொன்னேன், பட் அதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. சத்தியமாக ஹிட் அடித்தாலே பெஸ்ட் ஆயிடுது. வேற மாதிரி பாருங்க, எப்படி ஒரு அனிமே சீரீஸில் அந்த ஒரு டார்க் ரெசனன்ஸ் பேப்ளேட் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. சூப்பர். அடுத்து எம்பரர் ஃபார்னஸ். ஐயோ, மேலே போயிட்டான் ப்ளே பட்டன். அதே என்னடா அது, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேடியம் தான் செட் ஆகலை. ஒரு நல்ல ஒரு கவர் பண்ணுற மாதிரி ஸ்டேடியம் இருந்துச்சுன்னா சத்தியமாக செம்மையாக இருக்கும் இந்த பேட்டில். ஆடாங்க கையால் அட்டாக்லேயே போடுறேன். ஓ, டிஃபீட் பண்ணிருச்சு. பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கைஸ். பஸ்ட் கூட ஆகலை, இந்த வட்டம் பஸ்ட் ஆகுது. ஃபுல் பவர் எடுப்போமா? ஸோ இந்த ஸ்டேடியம் தான் வேறுபடுத்துது கைஸ். நான் கஷ்டப்பட்டு எய்கரோட பவரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது கடுப்பு புன்னகையை ஏற்படுத்துது. சாரிச்சு ஆக்சுவலாக இப்போ எனக்கு டார்க் ரெசனன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அகிலேஷ் ஜெயிக்காதனால. ஸோ ஏன்னா கோவம் வருது பார்த்தீங்களா, ஒரு பேப்ளேடை டிஃபீட் பண்ணணும். ஸோ இதுதான் டார்க் ரெசனன்ஸ். ஒரு பேப்ளேடை டிஃபீட் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சி ஒரு பிளேடருக்கு ஒரு டார்க் ரெசனன்ஸ், ஐ மீன் ஒரு பிளேடர் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால் அஃபெக்ட் பண்ணுவோம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த பேப்ளேட் கிட்ட இருந்து வரும். அதாவது அனிமே சீரிஸ் படி அதுலேருந்து வரும். எனக்கும் அப்படி தான் வந்துச்சு இப்போ. ஸோ அடுத்து எடுக்க போகிறது ரைஸ் சீரீஸில் இருந்து பூஷினசுரா அப்படிங்கிற பேப்ளேட் லான்ச் பண்ணி பார்ப்போம். வாங்க கீழே. வேறு பேர்த்தது கைஸ், மறுபடியும் எனக்கு டார்க் ரெசனன்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கடுப்பருக்கு அடங்கோ, என்னடா மேலேயே போய் உட்காந்துட்டு இருக்கீங்க? I am satisfied guys. I am satisfied. So guys, உண்மையிலே அனிமி சீரீஸில் இருக்க ரெசனன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். உண்மையிலே வேலை செய்யுதுங்க. சத்தியமாக எனக்கே கோவம் வருது கைஸ். எனக்கு ரெசனன்ஸ் வருது, வேலை செய்யுது. நானும் எய்கரோட ரெசனன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேப்ளேட் டிஃபீட் ஆகாமல், ஐ மீன் இந்த பேப்ளேட் வந்து பஸ்ட் பண்ணாமல் இருந்து இந்த மாதிரி ஸ்டேடியத்துக்கு அந்த பக்கம்லாம் போகும்போது ஒரு கோவம் வந்துச்சு. செம்மையாக இரிட்டேட் ஆனேன். அந்த இரிட்டேஷன் தான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, ஆனால் பவர்ஃபுல்லானது. பட் அது வந்து எப்பயுமே என்னது சொல்கிறது, நல்லது கிடையாது. அது நல்லதே கிடையாது. ஒரு பிளேடரோட ஸ்பிரிட் வந்து வேறு மாதிரி இருக்குது. எனிவேஸ்,
அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனிவேஸ் கைஸ், see you on the next video. This is crafted by Dabba Manda. டாடா. அண்ட் ஐகரோட ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியே இருக்குல்ல, வேறு டார்க்னஸ் பேபிள் மாதிரியே இருக்குல்ல, செம.